ஆகவே மோடி ஒழித்தால் தான் நீட் ஒழியும் சொல்லுகிறாய். இந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? நீ தான். காங்கிரஸில் காங்கிரஸ் அரசில் திமுக மந்திரி. ஆமாம். வெக்கம் இருக்கிறதா உனக்கெல்லாம்? திமுக மந்திரி காந்தி செல்வன் துணை மந்திரியாக இருந்தபோது நீட் அமைப்பை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார். கொண்டு வந்தது நீ செருப்பால் அடித்துக் கொள்வதா, மோடியை கேட்பதா? மோடியா கொண்டு வந்தார் நீட்டை? காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது, திமுக மந்திரி கொண்டு வந்தார். நீ எதற்கு நீட்டை பற்றி மோடியிடம் கை நீட்டி பேசுகிறாய்? அந்த அமைப்பு வந்ததால் ஒரு ஊழலும் இல்லாமல் தேர்வுகள் ஒழுங்காக முறையாக நடக்கின்றன. கடினமாக இருக்கிறது என்பது வேறு. அது 10 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறான் என்றால் 11,000 இடம் தான் இருக்குது. அப்புறம் கடுமையாகி கொண்டே போகுமா போகாதா? கண்டிப்பாக. 7.5 லட்சம் பேர் +2 வர்றேன், 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறேன். நீட்டில் 75,000 பேர் தேர்வு ஆகுறேன். 10,000 இடம் தான் இருக்குது. 65,000 பேர் நீட்டில் தேர்வு பண்ணி வெளியே போகிறேன். அதெல்லாம் நீட்டில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும் சார். இருக்குது. நீட்டில் 65,000 பேர் தேர்வு எழுதி வெற்றி பெற்று வெளியே போகிறேன். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்குது. 10,000 பேரில் அரசாங்க கோட்டாவெல்லாம் போக தனியார் கல்லூரிகளில் அவன் பெரும்பணம் எவன் கொடுக்குறானோ அவனுக்கு தான் பணம் கொடுக்குறான். நீட்டில் 700 மார்க் வாங்கினவனுக்கு இடம் கிடைக்காது, 200 மார்க் வாங்கினவனுக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா 200 மார்க் வாங்கினவன் 1 கோடி 2 கோடி கொடுத்து அந்த சண்முகத்திடமோ அல்லது வேறு ஒரு செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ்லேயோ அவன் இடம் வாங்கி விடுவான். சரியா? அப்புறம் 600 மார்க் 600 மார்க் எடுத்துருக்காங்கல்ல, நீட்டில் தேர்வு ஆகி வெளியே போய் விடுவேன். ஊழலின் உச்சகட்டம். இப்போ ஏன் ஸ்டாலின் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? 1000 கோடி ரூபாய் சந்தா இது. ஒவ்வொரு மாணவனிடமும் +2வில் எவனுக்கு 99.9% மார்க் போடுவது என்பதை ஸ்டாலின் பணம் வாங்கி கொண்டு தீர்மானிப்பார். எப்படி தீர்மானிப்பார்? யாருக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு 97% கட் ஆஃப் மார்க் வைத்தால் இந்த 3% மார்க்குகளுக்குள் வருகிறானே உச்சகட்டம், அவன் பூரா காசு கொடுத்து தான் வர முடியும். ஒருத்தனும் வர முடியாது. இந்த கோட்டாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அடிமட்ட மக்கள் வரலாம், அவ்வளோதான். இது இந்த சந்தை போய்விட்டதே என்று இந்த ஆள் பதறுகிறார். இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு ஒழுங்காக நடக்கிற நீட் கல்வி. நான் சொல்லுகிறேன், நான் இதற்கு எவ்வளவோ திட்டங்கள் சொன்னேன். இதையெல்லாம் எந்த புதிய சிந்தனையும் செய்வதில்லை. நான் சொன்னேன், இந்த நீட்டு தேர்வில் உண்மையான அக்கறை உனக்கு இருக்குமா? நான் ஸ்டாலினை பார்த்து சொன்னேன். புதிய கருத்து முன்வைத்தேன். 60,000 பேருக்கு இடம் கிடைக்கவில்லை. 70,000 பேர் நீட்டில் தேர்வு பெறுகிறான். 10,000 பேருக்கு தான் இடம் இருக்கிறது. 11,000 பேருக்கு இருக்கிறது. மிச்சம் 60,000 பேருக்கு இல்லை. இந்த 60,000 பேரையும் பெர்லினுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, உக்ரைனுக்கு அனுப்பு, ருஷ்யாவுக்கு அனுப்பு. இவர்களுக்கெல்லாம் வங்கியில் கடன் கொடுக்க சொல்லும். அந்த பணம்